மின்சாரம் தாக்கி தூய்மை பணியாளர் உயிரிழந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய நிலையில் அந்த பகுதியில் சரியான குடிநீர் வசதி இல்லை, சரியான சாலை வசதி இல்லை, ஆபத்தான நிலையில் உள்ள மின்சார பெட்டிகள் என அடுக்கடுக்கான புகார்களை கண்ணகி நகர் மக்கள் கூறுகின்றனர். இது குறித்து விரிவாக பார்க்கலாம். தண்ணி போகிறதுக்கே எங்களுக்கு வழியே கிடையாது. பில்டிங் ஃபுல்லா ஒழுகுது. எந்த நேரம் எது விழுமோ என்னன்னு தெரியாதா. வெறும் கேபிள் மட்டும் தான் போட்டு போயிருக்காங்க. அதுக்கான வேலை ஒன்றும் பண்ணல. வேலை செய்வாங்களே. அன்றாடம் அச்சத்துடன் வாழும் கண்ணகி நகர் மக்களின் வேதனை குரல்கள் தான் இவை. சென்னையின் பிரதான இடங்களில் வசித்த பூர்வக்குடி மக்கள் அந்த இடங்களில் இருந்து வெளியேற்றப்பட்டு நகரத்திலிருந்து வெகு தொலைவில் தங்க வைக்கப்பட்டனர். இப்படி உருவானதுதான் கண்ணகி நகர். சரியான திட்டமிடல்கள் இன்றி அவசரமாக கட்டமைக்கப்பட்ட இந்த பகுதியில் ஒவ்வொரு நாளும் பல்வேறு பிரச்சனைகளுடனேயே வாழ்ந்து வருவதாக கூறுகிறார்கள் கண்ணகி நகர் மக்கள். எப்பவுமே இப்படிதான் இருக்கும். தண்ணி போகிறதுக்கே எங்களுக்கு வழியே கிடையாது. அதே மாதிரி நாங்க 19 வருஷம் ஆகுது. கரண்ட் எங்களுக்கு இன்னும் கேபிளே போட்டு லைனே கொடுக்கல. பில்டிங் ஃபுல்லா ஒழுகுது. ஃபுல்லா வீடு ஃபுல்லா ஒழுகுது. வீடுல தார்பா கட்டி வச்சிருக்கிறோம். நாங்க வீட்டுக்குள்ள தார்பா கட்டினா எந்த நேரம் எது விழுமோ என்னன்னு தெரியாது. அந்த அளவுக்கு இருக்குது எங்க வீடு. சரியான கழிவறை வசதி, குடிநீர் வசதி, சாலை வசதி இல்லாமல் அவதிப்பட்டு வந்த நிலையில் தற்போதைய பெரிய பிரச்சனையாக மின்சாரம் தாக்கும் சம்பவங்கள் மாறி உள்ளன. மிகவும் தாழ்வான பகுதிகளில் மின் விநியோக பெட்டிகள் அமைக்கப்பட்டுள்ளன. சிறிய மழைக்கே கண்ணகி நகரின் சாலைகள் மூழ்கிவிடும் நிலையில் இந்த பெட்டிகளையும் தண்ணீர் சூழ்ந்து விடுகிறது. சுமார் 23,000 குடும்பங்கள் வசித்து வரும் இந்த பகுதியில் மின் பெட்டிகள் ஆபத்தான முறையில் இருப்பது தொடர்பாக தொடர்ந்து புகார் அளித்து வந்ததாக கூறுகின்றனர் அந்த பகுதி மக்கள். இது கம்ப்ளைண்ட் நாங்க 19ஆம் தேதி பண்ணியிருக்கோம். அது இன்ன வரைக்கும் கரெக்டான ரெஸ்பான்ஸ் இல்ல. மறுபடியும் இப்ப காலையிலயும் கால் பண்ணி இந்த மாதிரி கேட்ட புகார் பத்தி அவங்க கரெக்டான பதில் தகவல் தரல. இவங்க இபி ஆபீஸ் அவங்க இந்த கம்ப்ளைண்ட்ல ஏற்க மறுக்கிறாங்க. ஏற்க மறுத்து இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணி கொடுக்கல. என்ன புகார் கொடுத்திருக்கீங்க? இங்க கேபிள்ல பழுது இருக்குது, இது சரி செய்து கொடுக்குமாறு 5ஆம் தேதி 5ஆம் தேதி 6ஆம் மாசம் 2025 அன்று 3 மாசமா இந்த பிரச்சனை இருக்கு. மின்சார வாரியத்தின் அலட்சியத்தால் தான் உயிரிழப்பு நடந்ததாகவும் அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கேபிள் மட்டும் தான் போட்டு போயிருக்காங்க. அதுக்கான வேலை ஒன்றும் பண்ணல. இன்னும் யாருக்கும் சப்ளையை தரல. இப்போ அதுக்கான வேலையே ஒன்றும் பண்ணல. இந்த மாதிரி தான் இந்த இன்சிடென்ட் நடந்தோம். இவ்வளவு ஒரு மெத்தனமா இவ்வளவு ஒரு இதுவா செயல்படுறாங்க பாருங்க. மின் பெட்டிகளை சரி செய்ய வரும் மின்வாரிய ஊழியர்கள் தங்களிடமே பணம் கேட்பதாகவும் அவர்கள் வேதனையுடன் தெரிவித்தனர். எந்த வேலை செஞ்சாலும் காசு தரீங்களா? நான் வேலை செய்யறேன். இந்த எல்லா வாரங்க காவா வாரம் கூட காசு தான் கேக்குறாங்க. நாங்களும் நடுத்தர மக்கள் தான். எங்களுக்கு போட்டாங்க. நாங்க காவா வாரணும்னா நாங்க காசு கொடுக்கணும். நாங்க இபி காருக்கு போன் பண்ணி கூப்பிடணும்னா அவருக்கு காசு கொடுக்கணும். காசு கொடுத்தா மத்ததான் வேலை செய்வாங்களே. ஏன் அது நாங்க பொதுமக்கள் தான் கேபிள் வாங்கி கொடுக்கணுமா? நாங்க கேபிள் வாங்கி கொடுத்தா ஆக்சுவலா நாங்களே ரெடி பண்ணிருக்கிறோம். அவங்க மின்சாரத்தில் ஆள் நாங்க கேபிள் வாங்கி கொடுத்தா கேபிளே ரெடி பண்ணிருக்கிறோம். இப்படி அன்றாட வாழ்க்கையை அச்சத்துடனேயே கடக்கும் கண்ணகி நகர் மக்கள் தங்களுக்கு நிரந்தர தீர்வு வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ளனர். நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் பரத்துடன் வேல்முருகன்.